டவுலே ஜெஃப்னா பிளாக் யூடியூப் நேயர்களுக்கு உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோவில் காட்டப்படுகின்ற இடம் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு அண்மையில் கடந்த 35 வருடங்களுக்கு பின்னர் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட பிரதேசம். குறித்த மக்கள் தற்பொழுது தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி தங்களது காணிகளை துப்புரவாக்கி எல்லைகளிட்டு அழிவடைந்த வீடுகளை புதுப்பித்து வருகின்றார்கள். உடனடியாக தங்களது பிரதேசங்களில் குடியேறுவதற்காக மக்கள் 35 வருடத்துக்கு பின்னர் காத்திருந்த அவர்களுடைய காத்திருப்பு தற்போது சில நாட்களுக்கு முதல் நிறைவேறியிருப்பதையிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுடைய சில வீடுகள் அழிவடைந்து காணப்படுகின்றது. சில வீடுகள் கூரை இல்லாமல், ஜன்னல்கள் கதவுகள் இல்லாமல் இருக்கின்ற வீடுகளை அவர்கள் இப்பொழுது திருத்தி வருகின்றார்கள். டவுலே ஜெஃப்னா பிளாக் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு அண்மையாக கடந்த 35 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான இடம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்கள் தங்களது இடத்தை உடனடியாக பார்வையிட்டு தங்களது வீடுகளை திருத்தி, காணிகளை திருத்தி விரைவில் குடியேறுவதற்குரிய ஏற்பாடுகளை பொதுமக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதாவது பல வீடுகள் அழிவடைந்த நிலையில் கூரைகள், கதவுகள், ஜன்னல்கள் இல்லாமல் காணப்படுகின்ற வீடுகள் சிலது காணப்படுகின்றன. சில வீடுகள் முற்றாக அழிவடைந்த நிலையில் வெறும் காணிகள் காணப்படுகின்றன. அவர்கள் தங்களது காணிகளை எல்லைப்படுத்தி தங்களது வீடுகள் அழிவடைந்து வீடுகள் இருந்தமைக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத காணிகளை பார்த்து மிகவும் கவலையடைந்த மக்களாக அவர்கள் தங்களது காணிகளை மீண்டும் சொந்தமாக குடியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சில வீடுகள் தற்பொழுது பொதுமக்கள் மிக விரைவாக தங்களது வீடுகளை திருத்தி குடியேறுவதற்காக காத்திருக்கிறார்கள். உண்மையில் பொதுமக்கள் தங்களது காணிகளுக்கு நஷ்டஈடையோ மாட்டு காணிகளோ எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தங்களது பரம்பரையாக வாழ்ந்த சொந்த வீடுகளை தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த சொந்த வீடுகளில் அவர்கள் குடியேறுவது என்பது அவர்களது பல ஆண்டுகள், அதாவது கடந்த 35 வருடங்களாக அவர்களுடைய கனவுகள் தற்போது நிறைவேற காத்திருக்கின்றது. காங்கேசன்துறை சீமெந்து ஃபேக்டரிக்கு அண்மையில் அமைந்துள்ள சில பொதுமக்களுடைய காணிகள் தான் அண்மையில் விடுவிக்கப்படுகிறது. உறவுகளே, நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவில் காட்டப்படுகின்ற இந்த கிணறு 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற கிணறு உண்மையில் மூடப்பட்டிருக்கின்றது. மண்ணுகள் போட்டு மூடப்பட்டிருக்கின்றது. இது காங்கேசன்துறை சீமெந்து ஃபேக்டரிக்கு அண்மையில் உள்ள பிரதேசத்தில் காணப்படுகின்ற இடங்களாக காணப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது காங்கேசன்துறை சீமெந்து ஃபேக்டரி காணப்படுகின்ற இடத்தை நீங்கள் பார்வையிடலாம். டவுலே ஜெஃப்னா பிளாக் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு அண்மையில் இராணுவத்தால் சில நாட்களுக்கு முதல் விடுவிக்கப்பட்ட பொதுமக்களுடைய பிரதேசம். பொதுமக்களுடைய வீடுகள், காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீண்டும் திரும்பி உடனடியாக தங்களுடைய வீடுகளை, காணிகளை துப்புரவாக்கி வீடுகள், அதாவது சிதைவடைந்த வீடுகளை புனரமைப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். அதாவது 1995ஆம் ஆண்டு பொதுமக்கள் பல 1990ஆம் ஆண்டு மற்றும் 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த வலி வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் தங்களது சொந்த காணிகளை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் கடந்த 30-35 வருடங்களுக்கு பின்னர் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி தங்களது வீடுகளை புனரமைத்து வருகின்றார்கள். உடனடியாக தங்களது வீடுகளில் குடியேறுவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். குறித்த பிரதேசத்தை தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த 35 வருடங்கள், அதாவது 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற
அதாவது தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் அமைந்திருக்கின்ற காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை அண்மித்த பகுதிகள் தற்பொழுது இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதிகளை மக்கள் உடனடியாக தங்களது பிரதேசத்துக்கு வருகைந்து தங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்தி தங்களது காணிகளில் அழிவடைந்து இருக்கின்ற வீடுகளை திருத்த வேலைகளை உடனடியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது தங்களது சொந்த காணியில் தாங்கள் குடியேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பல வருட கனவுகள். ஏனெனில் தங்களது காணிகளுக்கு மாற்றீடான காணிகளையோ நஷ்டஈட்டையோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களது பரம்பரையாக தங்களது வாழ்ந்த வீட்டில் தாங்கள் வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவு இந்த காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அண்மையில் உள்ள சில பொதுமக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக தங்களது இடங்களுக்கு மீண்டும் திரும்பி தங்களது சொந்த இடத்தில் குடியேறுவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வீடுகளை காணிகளை நீங்கள் தற்பொழுது பார்வையிடலாம்.